ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபேஷனி ஹாபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேரட் ஆயில். ஸோ வீட்லேயே எப்படி ஈஸியாக ஒரு வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு கேரட் ஆயில் பண்ணலான்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கேரட் ஆயில் பெனிஃபிட்ஸை நம்ம எவ்வளவோ சொல்லிட்டு போகலாம். முக்கியமாக நம்ம பண்ண போகிறது ஹேருக்காக பண்ண போகிறோம். இதை ஹேர் க்ரோத்தை ரொம்பவே ஸ்ட்ரென்தன் பண்ணும். இதில் விட்டமின் ஏ இருக்குது. அதை தவிர இது ரொம்ப ஷைனியாக வச்சுக்கும். ஹேரை ரொம்ப ஷைனியாகவும் நல்ல ஒரு கண்டிஷனராகவும் இது இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வெறும் கேரட்டும் செக்கு எண்ணெயும் மட்டும்தான். இது என்ன செக்கு எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோன்னா தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஆலிவ் ஆயிலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கோல்ட் ப்ரெஸ்ட் ஆலிவ் ஆயில் இல்லை கோல்டு ப்ரெஸ்ட் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது 2 கேரட்டும் ஒரு 100 ml கோல்ட் ப்ரெஸ்ட் கோகோனட் ஆயிலும் எடுத்திருக்கேன். இந்த 2 கேரட்டோட 2 எட்ஜஸையும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு பீலரை வச்சு இதோட ஸ்கின்னை மெதுவாக பீல் பண்ணிவிடுங்க. இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேருக்கு மட்டும் இல்லாமல் இதை நம்ம ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த கேரட்டோட கண்டென்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீட்டா கரோட்டின் இதில் நிறையாவே இருக்குது. இந்த கேரட் ஆயிலோட இன்னொரு பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா இது ஸ்ப்ளிட் எண்ட்ஸை ப்ரிவென்ட் பண்ணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கிரேட்டரை வச்சு நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க. 2 கேரட்டையும் கிரேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது ஒரு இரும்பு வாணலி. ஸோ இரும்பு வாணலியில் பண்ணும் போது அதோட பெனிஃபிட்ஸு இன்னுமே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு ஹேருக்கு ஏதாவது நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு இரும்பு வாணலியை வச்சு பண்ணோன்னா அதோட பெனிஃபிட்ஸை நம்ம ஜாஸ்தியாகவே இது உணரலாம். இப்போ அந்த வாணலியில் நம்ம கிரேட்டட் கேரட்டை போட்டுட்டு அதோட அந்த ஆயிலையும் நம்ம சேர்க்குறோம். இந்த ஆயிலையும் சேர்த்துட்டு இதை 2த்தையும் நம்ம அடுப்பில் வச்சு அதை இன்ஃப்யூஸ் பண்ண போகிறோம். இதை அடுப்பில் வச்சுட்டு இதை கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ இதை அடி பிடிக்காமல் இருக்கணும்னா இதை கொஞ்சம் அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது நல்லா கொதிக்குது. இப்போது ஒன்று உங்களுக்கு கேரட் ஆயில் நல்ல கலர் ஆரஞ்சு கலரில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கேரமலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல ஆரஞ்சு கலரில் வரும். இல்லை உங்களுக்கு எல்லா கேரட்டும் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகி கேரமலைஸ் ஆகி வரணும், அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா கேரமலைஸ் ஆக விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு. ஸோ இதோட ஆயிலோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இது நல்லா கொஞ்சம் டார்க் அண்ட் ஆரஞ்சு கலர்லேயே இருக்குது. இப்போது நீங்கள் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ
இப்போது இதை வந்து ஒரு சூப் ஸ்ட்ரைனர் வச்சு ஃபஸ்ட்டு அந்த இதை வந்து எடுத்துருங்க, ஆயிலில் தனியாக பிரிச்சுடுங்க. நல்லா அழுத்தி அந்த சூப் ஸ்ட்ரைனரில் எவ்வளோ எண்ணெயை வந்து நீங்கள் எடுக்க முடியுமோ அதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. நான் இன்னும் ஒரு தடவை வந்து டீ வடிக்கையில் வச்சு அதை வந்து இன்னும் நல்லாவே ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இதை நான் ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இதோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்திங்கன்னா ஈவன் 3 months to 6 months வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ ஷைனியாக இருக்குதுன்னு பாருங்கள். என்னோடய கையில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். Thanks for watching my video. Stay tuned for more videos. Please subscribe my channel.